சேது சமுத்திரம் மொத்தம் ஒதுக்கப்பட்டது 2427 கோடி ரூபா. கொஞ்சம் செலவழிச்சாச்சு. அதன் பிறகு ஒரு மனிதர் நினைச்சிருப்பார்ல பாலு, இந்த திட்டம் மட்டும் அண்ணாவின் கனவை நனவாக்கினேன், கலைஞர் கனவை நனவாக்கினேன், தமிழ்நாட்டில் சேது சமுத்திரம் உள்ள வரைக்கும் ஓர் ஓரத்தில் பாலு சமுத்திரம் இருக்கும் என்று நினைத்திருப்பார் அல்லவா? அந்த கனவு உடைஞ்சு போச்சு. மனுஷன் கலங்கினாரா? அண்ணா வெறும் 50 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் ஜெயிச்சாங்க. 62 தேர்தல்ல அவர் மட்டும் ஜெயிக்கல, தலைவன் ஜெயிக்கல, தோல்வி காஞ்சிபுரத்தில். அவரால் உருவாக்கப்பட்ட 50 பேர் சட்டமன்றத்துக்கு போறாங்க. கழக தொண்டன் அழுகிறார், சட்டமன்ற உறுப்பினர்கள் அழுகிறார்கள், வீடு அழுகிறது, நாடு அழுகிறது. அண்ணா சொன்னார், தோல்வியை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் தெரியுமா? ஐரோப்பாவில் கிறித்தவர்களுக்கு எழுதுறார் அண்ணா. ஐரோப்பாவில் கிறித்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு போர். கிறித்தவர்களின் தலைவன் ரிச்சர்ட், இஸ்லாமியர்களின் தலைவன் சாலடி. போருக்கு நோக்கம் என்ன தெரியுமா? இயேசு பிறந்த ஜெருசலம் நகரத்துக்குள் இந்த கிறித்தவர்கள் நுழைய அனுமதி வேண்டும். அவங்க அனுமதிக்கல. இஸ்லாமியர்கள் கையில் இருக்குது, அனுமதிக்கல. சண்டை நடக்குது. கடைசியில் சண்டை ஒரு முடிவுக்கு வருகிறது. என்ன ஒப்பந்தத்தோடு தெரியுமா? கிறிஸ்தவர்கள் ஜெருசலேமுக்குள் வரலாம், அவர்களின் தலைவன் ரிச்சர்ட்டை தவிர. எவன் சண்டையிட்டானோ, எவன் போர்க்களத்தின் தலைவனோ, எவன் லட்சியவாதிகளின் உன்னதமோ அவன் வரக்கூடாது. மற்ற கிறிஸ்தவர்கள் வரலாம். தலைவன் ரிச்சர்டு வெளியே நின்றது போல் கிறிஸ்தவர்களின் அணிவகுப்பு மட்டும் ஜெருசலேம் நகரத்துக்குள் சென்றது போல் நான் வெளியே நிற்கிறேன். என் தம்பிகள் சட்டமன்றத்துக்குள் செல்கிறார்கள். நான் அவர்களை வாழ்த்தி கொண்டிருக்கிறேன். என் படை அணிவகுப்பு செல்வது கண்டு நான் மகிழ்கிறேன். இப்படி வரலாற்றை எடுத்துக்கொண்டு தோல்வியை எப்படி நியாயப்படுத்தி அதை பெருமைப்படுத்தியவர் அண்ணா. அந்த தோல்வியிலிருந்து அவர் கலங்கவே இல்லை. நண்பர்களே, இறுதியாக ஒரு சொல். நம்ம லீ குவான் யூன்னு சிங்கப்பூர் பிரதமர் இருந்தார்ல, அவர்கிட்ட போனாங்க. போய் கேட்டார்கள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உங்களுக்கு சிங்கப்பூரில் ஒரு நினைவு சின்னம் அமைக்க வேண்டும், அதற்காக வந்திருக்கிறோம். நாங்க சிங்கப்பூரில் நினைவு சின்னம் எனக்கா? என்ன நினைவு சின்னம்? ஒரு நூலகம், ஒரு நினைவு மண்டபம், ஒரு விளையாட்டரங்கம், ஒரு மாபெரும் ஒரு மேடையில் அவங்கெல்லாம் சிந்திக்கிறாங்க பாருங்க. 100 குதிரைகள் மேடையில் வந்து நிற்கணும், அப்படி கலையரங்கம் கட்ட வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். எனக்கு சென்னையில் நான் பேசுறதுக்கு ஒரு 5000 பேர் உட்காருவதற்கு மண்டபம் இல்லை, 7500 பேர் உட்காருவதற்கு மண்டபம் இல்லை. ஒரு நாடகம் மேல்நாட்டில் போட்டா 100 குதிரைகள் 20 யானைகள் மேடைக்கு வந்துட்டு போகும். உயிர்ப்பாக, சிலிர்ப்பாக, உண்மையாக, நிஜமாக அப்படி வரணும். நம்ம 15வது சேர் போட்டா கொஞ்சம் பயமா இருக்க. நம்ம ஊர்ல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நானும் சொல்ல போகிறேன், நீங்களும் சொல்லுங்கள். அவர்தான் செய்ய முடியும், அவர்தான் செய்ய முடியும். ஒரு 7500 பேர் கொண்ட ஒரு அரங்கம், 7500 பேரை கூட்டி ஒரு கவிதை படிக்கணும், அப்படி ஆசை. கலைஞர் 100ஆண்டு விழா நிறைவு விழா அங்க நடக்கணும், அப்படி ஆசை. அவர் சொன்னார், எனக்கு நினைவு சின்னமா? லீ குவான் யூ சொன்னார், சிங்கப்பூரில் எனக்கு நினைவு சின்னமா? என்ன சொல்லுகிறீர்கள்? சிங்கப்பூரே என் நினைவு சின்னம். நான் கட்டி எழுப்பிய நாடு. பாலு அவர்களே, உங்களுக்கு தூத்துக்குடி துறைமுகம் ஒரு நினைவு சின்னம், 800 துறைமுகம் நினைவு சின்னம், நெடுஞ்சாலைகள் பாலங்கள் உங்கள் நினைவு சின்னம், கூட்டு குடிநீர் திட்டம் உங்கள் நினைவு சின்னம், வடுவூர் விளையாட்டு திடல் உங்கள் நினைவு சின்னம், தஞ்சாவூர் உங்கள் நினைவு சின்னம், கத்திப்பாரா பாலம் உங்கள் நினைவு சின்னம். இவைகளெல்லாம் ஒரு மனிதனுக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்புகள். அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டீர்கள். இன்னும் நீட்டுவதற்கு
வாழ்க பாலு, வளர்க பாலு. அவர் இன்னும் பல புதிய புதிய சிந்தனைகளை இந்த மண்ணுக்கு உருவாக்கி கொடுப்பது, புதிய செயற்திட்டங்களை நிறைவேற்றி தரவும் பாலுவின் திறமை தேவை. அவர் தோள்கள் தேவை, அவர் உயரம் தேவை, அவர் வலிமை தேவை. எனக்கு எல்லாவற்றையும் பிடித்தது, கலைஞரை போலவே தளபதிக்கும் துணை இருக்கும் உங்கள் துணிச்சல் தேவை. இதனால் பாலு அவர்களே, கழகம் வேறு பாலு வேறு என்றில்லாதபடி கழகமே பாலு, பாலுவே கழகம் என்று ஆகிவிட்டீர்கள். வெல்க உங்கள் வாழ்க்கை, வாழ்க உங்கள் உணர்வு. நன்றி, வணக்கம்.